தேவா சாரோட மியூசிக் பண்ணியிருக்காரு, கர்நாடக மியூசிக் பண்ணியிருக்காரு. தேவா சாரோட மியூசிக் வந்து கானா சாங்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து சினிமேட்டிக் மியூசிக் பண்ணியிருக்காரு, கர்நாடிக் மியூசிக் பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நமக்கு வந்து ஒரு போர் அடிக்கலை, லேக் இல்லை இந்த படத்தில். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், வந்து பார்க்கலாம் எல்லாருமே. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், ஃபேமிலிக்கும் பிடிக்கும், லவ்வர்ஸுக்கும் பிடிக்கும் இந்த படம். ரம்யா பாண்டியன் ஆக்டிங், அவங்க நிறைய படங்கள் பார்த்துருப்போம், இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த படம் பார்க்குறப்ப ஒரே ஒரு கருத்து தான், எல்லாம் பெரிய இடத்து வீட்லேயும் நடக்கிற பிரச்சனை என்னென்னு அது ஓப்பனாக காட்டியிருக்கிற படம். பெரிய லெஜெண்டுக்கு பையனாக பிறந்தா என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருந்துச்சு படம். ஃபஸ்ட் டைம் அவங்களை வில்லனிஸாக பார்க்குறோம், இன்னசென்ட் கேரக்டராக அதிகமாக ரம்யா பாண்டியனை பார்த்துருக்கோம். இதில் வில்லத்தனமாக ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த மாமியார் மருமகள் அந்த காம்பினேஷன், அந்த சேஞ்ச் அவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டக்குன்னு அந்த வில்லனத்தை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே நடிச்சிருக்காங்க. கதை நல்லாவே இருக்குது, ஒரு பெரிய சங்கீத வித்வான் ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தத்துருவமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. நான் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயாவின் மகள் பாரதி திருமகன், வெள்ளிசை கலைஞர். இந்த படம் ரொம்ப ஒரு அற்புதமான படம், உணர்ச்சி பூர்வமான படம். எல்லா படத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மசாலாக்களையோ சண்டைகளையோ சச்சரவுகளையோ எதிர்பார்த்து வந்தால் இது வந்து ஒரு பாடமாக உங்களுக்கு மாறக்கூடும். அந்த அளவுக்கு ஒரு இசைக்கலைஞனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தாவங்கள், என்னென்ன உணர்ச்சிகள் எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக நான் எல்லா நேயர்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன், எல்லா சேனலுக்கும், அந்த தலைவாசல் விஜய் ரொம்ப 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 அருமையாக நடிச்சிருக்கிறார். எங்களுக்கு ரொம்ப பாசமாக, அந்த எப்போவுமே ஒரு கலைஞனுக்கு ஒரு உற்ற தோழன் ஒருத்தர் இருக்கணும், தன்னுடைய கஷ்டங்களை பரிமாறிக்கொள்கிற மாதிரி. அதில் தலைவாசல் தோழன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்யம் அம்மா, சத்யராஜ் சார், ராகதேவன் என்ற பெயர் நான் தான் எல்லா சேனலுக்குமே சொன்னேன். எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு ராகதேவன் தான் எங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. நானும் ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட். அந்த அளவுக்கு கவலையை போக்கிய கலையான படத்தை சாருகேசியை மதிப்பு செய்து கொடுத்தால் 100க்கு 101 என்று மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் மனதில் நிறைந்திருக்கிறார் ஒய்ஜிஎம் அண்ணா, சுகாசினி அம்மா, அனைத்து கலைஞர்களும், மதுவந்தியா இருக்கட்டும், அதே மாதிரி சமுத்திரக்கனியா இருக்கட்டும், சத்யராஜ் ஆகட்டும், எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு மை டியர் சகோதரர் தேவா அண்ணா. அண்ணாவோட மியூசிக், அண்ணானா கானான்னு நினச்சிருக்கோம், அப்படி இல்லை, கர்நாடிக்கும் தேவா அண்ணா பண்ணுவார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சிருக்கார். அனைவருக்கும் பாராட்டுகள் சொல்வது த கிரேட்டஸ்ட் சுப்பு ஆறுமுகம் ஐயாவுடைய மகள் பாரதி திருமகன். தேங்க்யூ. இதில் ரொம்ப புதுமையாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சத்யராஜ் அண்ணா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை பல படங்களில் நான் ரொம்ப படம் பார்க்காதவள், இந்த படம் பார்க்க வந்ததே நான் குடும்ப நண்பர் என்பதால் தான் வந்தேன். ஆனால் சத்யராஜ் சாருடைய வார்த்தைகள், அதாவது பா விஜய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப சத்யராஜ் சார் அண்ணா அருமையாக ரசித்து காட்டியிருக்கார். உண்மையிலேயே சத்யராஜ் சாருடைய வார்த்தைகள் சத்திய வாக்குகளாக மக்கள் எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அருமையான வார்த்தைகளுடைய உச்சரிப்பு, பாவம், அன்பு, உண்மையிலே சாட்சாத் கடவுள் தான் வந்திருக்கிறார் என்பதை சமுத்திரக்கனி கடைசியாக சொல்லும்போது எங்கள் கண்ணில் கண்ணீர் வந்தது. உணர்ச்சி பூர்வமான படங்க இது, படம் இல்லைங்க, பாடங்க. தயவுசெய்து வந்து பாருங்கள். தேங்க்யூ. இந்த தலைமுறைக்கு புரியுமா என்பதை விட இந்த தலைமுறைக்கு புரிய வேண்டும் என்று நினைத்த படம், அப்படித்தான் நான் சொல்லுவேன். இந்த தலைமுறைக்கு ஒரு காதலோ ஒரு மசாலாக்களோ இருந்து சண்டைகளோ இருந்தால்தான் பார்க்கணும் என்று நினைப்பவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் நல்ல விஷயத்தை இளைஞர்களும் வந்து பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து எடுத்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். இந்த தலைமுறை ரசித்தால் ரசிக்கணும். என் மகனோடு தான் நான் வந்திருக்கிறேன், அவனுக்கு வயசு 30 தான். அவன் மியூசிஷியன், அதனால் அவன் இதை ரசித்தான். பட் எல்லாரும் ரசிக்கிற அளவுக்கு சங்கீதம் என்பதை தவிர்த்து மேலே ஒரு குடும்ப பாசம், ஒரு கொள்கை, ஒரு சத்தியம், ஒரு உண்மை எல்லாம் இருக்கிறது. தயவு செய்து பாருங்கள் என்பது. அதாவது இது கர்நாடக சங்கீத கலைஞனை பற்றிய படம் தான். அந்த படம்னு இருந்தாலும் கர்நாடக சங்கீதத்துக்கு மட்டுமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் கஷ்டப்படும், பின்னாடி நடக்கிற விஷயங்கள் முன்னால் தெரிய வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான கலைஞர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது தான். ஆக தயவு செய்து கலைஞர்களும் பார்க்கணும். இதை நான் அன்போடு சொல்லிக்கிறேன். எல்லா கலைஞர்களும் பார்க்கணும்.
இதை நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்றைக்கே அண்ணாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அண்ணா உங்களுக்காக நாங்கள் இந்த தேட்டருக்கு போகிறோன்னோ. ஆக என்றைக்கும் அண்ணாவுடைய நடிப்பு வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் வந்து சிரிப்புக்காக பிறந்த நடிகர். எங்கள் அப்பா சொல்லுவாங்க குட்டி கலைவாணர்னு. அந்தளவுக்கு சிரிப்புக்காக பிறந்த நடிகர், சீரியஸாகவும் நடிச்சிருக்கிறார் என்பது ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு கலைமாமணி வாங்கிய பாரதி திருமகனாக நான் ரசித்து பாராட்டுகிறேன். இந்த தலைமுறை 2Kன்னு தனியாக பிரிக்காதீங்க, எல்லா 2Kவும் வந்து பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா 2Kவிலேயும் இசைக்கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த விஷயத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. பிரார்த்திப்போம், நிச்சயமாக கிடைக்கணும் என்று பிரார்த்திப்போம். நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் கலைமகன். நான் ஒரு இசைக்கலைஞர். சாருகேசின்ற படம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான படம், பியூட்டிஃபுல் ஃபிலிம், ஃபீல் குட் ஃபிலிம். அண்ட் ஒரு கர்நாடிக் மியூசிக்ன்ற ஒரு இசைக்கலையை மையமாக வச்சு ஒரு கதையை ஃபார்ம் பண்ணி ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய ஒரு படம் இந்த படம். நாடகத்திலேருந்து, சாருகேசின்ற நாடகத்திலேருந்து இந்த படம் வந்திருக்கு. நான் நாடகத்தை ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். அண்ட் இப்போ படமாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, ஒரு சினிமாவுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, நாடகத்துக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ரெண்டுத்துக்குமே 2 ஃபார்மேட்லேயும் பார்த்ததுனால அந்த கோர் அழகாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெரி ஹாப்பி டு see that ஒரு மியூசிக் பேஸ்ட் ஒரு ஃபிலிம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோவாக நான் இப்போ பார்த்தேன். ஸோ குடும்பங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படங்களை பார்க்கணும், இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், ரொம்ப நல்லா ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பற்றியெல்லாம் சொல்லும் போது எல்லாருமே வெட்டரன்ஸ்க்கு, எல்லாருமே லெஜெண்ட்ஸு. அவங்க அனுபவத்தை, அவங்க டேலண்ட்டை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. பட் ஒரு ரசிகனாக பார்க்கும்போது எல்லாருமே, சத்யராஜ் சார், சுஹாசினி மேம், தலைவாசல் விஜய் சார், ரொம்ப YGM சார், நான் முதலே சொன்ன மாதிரி YGM சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். சாருகேசி படம் பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப அற்புதமான படம், ஒரு குடும்பத்தனமான படம், இசையம்சம் உள்ள படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த நிறைவு. இந்த சங்கராபரணம், சிந்து பைரவி வரிசையில் வைக்க வேண்டிய ஒரு தரமான படம். ரஜினியெல்லாம் டைரக்ட் பண்ண சுரேஷ் கிருஷ்ணா இந்த படத்தை, ஒரு குடும்பத்தனமான படத்தை மிக சிறப்பாக செய்திருக்கார். அதில் தேனிசை தென்றல் தேவாவுடைய பரிமளிப்பு, அற்புதமான பரிமளிப்பு. மொத்தத்தில் எல்லா கலைஞர்களும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். ரொம்ப நல்ல படத்தை பார்த்து ஒரு திருப்தியோடு வெளியே வந்தாங்க. அதாவது இதில் என்னென்னா, ஒரு இசைக்கலைஞன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சொசைட்டிக்கு இசையை நீ அளிக்கும் போது அந்த கஷ்டத்தெல்லாம் இல்லாமல் ஒரு சரியான பரிமளிப்பை சமுதாயத்துக்கு நீங்கள் தரணுன்ற ஒரு பெரிய செய்தி இது. ஒவ்வொருத்தர் கஷ்டங்களையும் கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சொசைட்டிக்கு அவர் கொடுக்க வேண்டிய இசை பரிமளிப்பை சிறப்பாக செய்யணுன்ற ஒரு அற்புதமான செய்தி. ஆமாங்க, மொத்த குடும்பமே, அவங்களுடைய மொத்த குடும்பமே பரிமளிச்சிருக்காங்க. YGMோட மகள், அவருடைய பேரன், எல்லாருமே சேர்ந்து ஒரு அற்புதமான கலவை, ஒரு பெரிய குடும்பத்தனமான படத்தை கொடுத்தது ஒரு பெரிய நிறைவு. சத்யராஜ் கேரக்டர் மறக்க முடியாத கேரக்டர். அது என்னென்னா, பொதுவாக கடவுள் கல்வியை விட்டு வெளியே இருந்தவர் அவர். ஆனால் கடவுளாக வந்து உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு சாதகமான செய்திகளை கடவுள்ன்ற ஒரு கேரக்டர் வச்சுட்டு அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ரசிக்க வேண்டிய விஷயம் அது. ரொம்ப மகிழ்ச்சிங்க.